கட்சியின் மறுசீரமைப்பு பணிகளை செய்ய முடியாமல் போவதற்கு இது போன்ற நெருக்கடிகள் தான் காரணம் என்பதால் கடந்த சில நாட்களாக நான் தனிமையில் ஓர் இடத்திலே தங்கி தோழர்கள் 22,000 பேர் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். அந்த விண்ணப்பங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்வையிட்டு புதிய பொறுப்பாளர்களை நியமனம் செய்கிற பணிகளில் என்னை ஈடுபடுத்தி கொண்ட நிலையிலும் கூட அந்த இடத்தையும் எப்படியோ மோப்பம் பிடித்து அடுத்த நாள் காலையே ஒரு கூட்டம் வந்துவிட்டது. இது போன்ற நெருக்கடிகளால் தான் பல பணிகள் தேக்கமடைகின்றன. ஆக இந்த இணைப்பு விழாவுக்கு நீங்கள் எல்லாம் சரியான நேரத்திற்கு வந்து, அதுவும் பெண்கள் வேறு, இவ்வளவு நேரம் காத்திருக்கிறீர்கள். அதற்காக தாமதத்திற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் தனித்தனியே கைகுலுக்கி வரவேற்க வேண்டும் என்று ஆசை. ஆனால் அதற்கு நேரம் போதாது. அப்துல் ரஹ்மான் வந்ததும் சொன்னார், எல்லோரையும் மேடை ஏற்றி ஒவ்வொருவருக்கும் கட்சி துண்டை அணிவித்து அமர வைத்த பின்னர் நீங்கள் பேசலாம் என்று சொன்னார். ஆனால் கூட்டத்தின் இந்த கட்டுப்பாடு சீர்குலைந்து போகும். நான் பேச முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். நான் பேசவில்லை என்றால் சரியா என்று கேட்டேன். இல்லை இல்லை, அப்படி என்றால் நீங்கள் பேசிய பிறகு துண்டு போட்டுக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்து உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன். ஆகவே நான் பேசி முடித்ததும் கலைந்து போய்விடாதீர்கள். வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் துண்டு அணிவித்து அதிகாரபூர்வமாக நீங்கள் சிறுத்தைகளாகிவிட்டீர்கள் என்று அறிவிப்பு செய்துவிட்டுத்தான் நான் உங்களிடமிருந்து விடைபெறுவேன். தனித்தனியே ஒவ்வொரு மாவட்டமாக வந்து உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும், அங்கே இது போன்ற இணைப்பு விழாக்களை நடத்த வேண்டும் என்பது எனக்கும் ஆசைதான். ஆனால் நடைமுறை சாத்தியக்கூறுகள் நமக்கு ஏதுவாக இல்லை. அப்படி வர முடியாத அளவுக்கு, பயணம் செய்ய முடியாத அளவுக்கு பணிச்சுமைகள். ஆகவேதான் பெரிய அளவிலே நீங்கள் திரட்ட வேண்டாம், ஆர்வம் உள்ளவர்களை திரட்டி அலுவலகத்திற்கு அம்பேத்கர் திடலுக்கு அழைத்து வாருங்கள், முதல் கட்டமாக இந்த இணைப்பு விழாவை முடித்து கொள்வோம் என்று நான் கேட்டுக்கொண்டேன். காஞ்சிபுரம் பக்கம்தான், ஆனால் ராமநாதபுரம், கிருஷ்ணகிரி, வாணியம்பாடி, ஆம்பூர் என்று நெடுந்தூரம் பயணம் செய்வதற்கு நான் திட்டமிட முடியாத நிலை. ஆகவே நெடுந்தூரத்திலிருந்து வந்திருக்கிற தோழர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஏற்பாட்டை செய்த தோழர்கள், ரஹ்மான் அவர்களுக்கு துணை நின்ற தோழர்கள், மீனாம்பூர் அப்ரார் ஹுசேன், முகமது இஸ்மாயில், முகமது அய்யூப், நம்புதாலை ஃபாரிஸ், சிறுத்தை முத்துவாப்பா ஆகிய முன்னணி தோழர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வருவதற்கு முன்பே பலர் பேசிவிட்டார்கள் என்பதும் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. என்ன அதிர்ச்சி என்றால், வழக்கமாக நான் வந்தால்தான் நிகழ்ச்சியை தொடங்குவோம் என்று தான் தோழர்கள் அடம்பிடிப்பார்கள். நான் வந்த பிறகுதான் பேசுவோம் என்று யாரும் முன்னால் வந்து பேச மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நான் வருவதற்கு முன்பே நிகழ்ச்சியை தொடங்கி, நான் வருவதற்கு முன்பே பலர் பேசியிருக்கிறார்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆக என்ன பேசினீர்கள் என்று எனக்கு தெரியாது. ரஹ்மான் இங்கே பேசிய போது, மற்ற தோழர்கள் பேசிய போது, இஸ்லாமிய சமூகத்திற்கு இந்த இயக்கம் எப்படி பாதுகாப்பு அரணாக இருக்கிறது, என்ன நோக்கத்தில்
இது ஒரு பாதுகாப்பு அரணாக விளங்குகிறது என்பதை எடுத்துரைத்தார்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு அரசியல் கட்சியாக மாறுவதற்கு முன்பு ஒரு சமூக இயக்கமாக, கலாச்சார இயக்கமாக இயங்கிக் கொண்டிருந்த காலத்தில், தேர்தல் அரசியல் என்கிற சிந்தனையே இல்லாமல் பொது வாழ்வில் ஈடுபட்ட காலத்தில், ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ ஆக வேண்டும் என்றெல்லாம் கனவு காணாத காலத்தில், அப்படி ஒரு நப்பாசையே இல்லாமல் மக்கள் பணி ஆற்றிய காலத்தில், இஸ்லாமிய சொந்தங்களோடு இணைந்து பணியாற்றியவன் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். இஸ்லாமியர்களின் வாக்குகள் நமக்கு எதிர்காலத்தில் கிடைக்கும் என்ற எண்ணம் அப்போது எனக்கு தோன்ற வாய்ப்பே கிடையாது. இப்போது சொல்லலாம், அப்போது இல்லை. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியலில் ஈடுபடாது என்பதை வெளிப்படையாக நான் அறிவித்தேன். தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று வெளிப்படையாக அறிவித்தேன். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகியோர் கண்ட கனவை நனவாக்குவதற்கு அரசியல் எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் பணியாற்றக்கூடிய சில சமூக தொண்டர்களை, இளைஞர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய ஆசையாக இருந்தது. புலிகளைப் போல ஆயுதம் ஏந்தி போராடாவிட்டாலும் அடக்குமுறைகளை எதிர்த்து போராடுகிற ஒரு இளைய சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவாக இருந்தது. 10 ஆண்டு காலம் அப்படித்தான் உருண்டோடியது. அதுவரையில் நான் அரசியல் குறித்து சிந்தித்ததும் இல்லை, பேசியதும் இல்லை, எழுதியதும் இல்லை. ஆனால் மக்கள் பிரச்சனைகளில் ஈடுபடுகிற போது, மக்களுடைய பாதுகாப்பை முன்னிறுத்துகிற போது, தேர்தல் அரசியல் என்பது கள அரசியலாக மாறுகிறது. கள அரசியல் என்பது தேர்தல் அரசியலோடு இணைந்ததாக, பிணைந்ததாக இருக்கிறது என்பதை நாம் உணர முடிந்தது. விடுதலை சிறுத்தைகளை ஒரு பயங்கரவாத இயக்கமாக சித்தரிக்கிற முயற்சி நடந்தது. விடுதலை புலிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று தொடர்பு படுத்தி இளைஞர்களை வேட்டையாடுகிற முயற்சி நடந்தது. பழனி பாபா அவர்களை அழைத்து மேலூரிலே ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு நான் முயற்சித்தேன். சிறுத்தைகளின் கூட்டத்தில் சிங்கத்தின் கர்ஜனை என்று ஒரு துண்டறிக்கையை நான் போட்டேன். பழனி பாபா கர்ஜிக்க இருக்கிறார், வாருங்கள் என்று. அப்போதும் நான் இஸ்லாமிய சமூகத்தை மனதிலே வைத்து செய்யவில்லை. ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த இளைஞர்களிடையே பழனி பாபா அவர்கள் பேச வேண்டும் என்கிற ஆவல் மட்டும்தான் எனக்கு இருந்தது. அவரை எப்படி இந்த அரசு பார்க்கிறது, காவல்துறை பார்க்கிறது என்பதெல்லாம் கூட எனக்கு தெரியாது. அவர் மீது என்ன பார்வையை இந்த ஆட்சியாளர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கூட அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கான முனைப்பு என்னிடத்தில் கிடையாது. ஆனால் அவர் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதற்கு காரணம் தெரியாது. அவருடைய பேச்சில் ஒரு துணிச்சல் இருந்தது என்பதை விட நியாயம் இருந்ததை என்னால் உணர முடிந்தது. ஆகவே அவரை போன்றவர்கள் இந்த இளைஞர்களிடையே வந்து பேச வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். இது 1991 நான் எடுத்த முயற்சி. போலீசாரிடத்திலே நான் அனுமதி கேட்க, ஆற்றல் அரசு இங்கே வந்திருக்கிறார், மேலூர் பகுதியை சார்ந்தவர், அவர்தான் மற்ற தோழர்களோடு அந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்தவர். காவல்துறையிடம் போய் அனுமதி கேட்டால் அனுமதி மறுத்து விட்டார்கள். ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி மறுப்பு. ஒன்று பழனி பாபா காரணம், இன்னொன்று இந்த இயக்கத்தின் பெயர் சிறுத்தைகள் என்று இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் என்று இருக்கிறது. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் என்கிற இயக்கமும்
அரசால் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிற பழனி பாபா என்கிற ஒரு தலைவரும் ஒரு இடத்திலே கூடுவது என்பதையே அன்றைக்கு காவல்துறை விரும்பவில்லை, அனுமதி மறுத்துவிட்டார்கள். அப்போது அண்ணன் பழனி பாபா அவர்களை தொடர்பு கொண்டு பேசிய போது, வருத்தப்பட வேண்டாம், வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் இருவரும் ஒரே மேடையில் பேசுவோம், இந்த கூட்ட அனுமதி மறுக்கப்பட்டு விட்டது என்பதற்காக வருத்தப்பட வேண்டாம் என்று எனக்கு தெம்பூட்டினார். நெல்லிக்குப்பத்திலே நானும் அவரும் ஒரே மேடையில் பேசினோம். அவரோடு ஒரே மேடையில் நின்று பேசுகிற வாய்ப்பு அவர் சொன்னதைப் போல அமைந்தது. ஒரே மேடையில் இருவரும் பேசினோம். ஒடுக்கப்பட்ட இந்த மண்ணின் மைந்தர்களும் சிறுபான்மையாக இருக்கிற இந்த மண்ணின் மைந்தர்களும் சகோதரத்துவத்தோடு அரசியல் களத்திலும் சமூக களத்திலும் இணக்கமாக வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் இன்றைக்கு எனக்கு நோக்கமாக இருந்தது. வேறு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஏனென்றால் நான் தேர்தல் அரசியலே வேண்டாம் என்று மேடைகளில் பேசியவன். ஒரு முறை பாமக சார்பிலே மருத்துவர் ராமதாஸ் அவர்களை அழைத்து வந்து மதுரையிலே ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து பேச வைத்தார்கள். அந்த மேடையிலேயே நான் தேர்தல் புறக்கணிப்பை வலியுறுத்தி பேசி அதிலே சின்ன சலசலப்பு கூட ஏற்பட்டது. பாமக தீவிரமான தேர்தல் அரசியலில் உள்ள ஒரு கட்சி. மருத்துவர் ராமதாஸ் மேடையில் இருக்கிற போதே ஒடுக்கப்பட்ட மக்கள் தேர்தல் அரசியலில் பங்கேற்க வேண்டாம், நமக்கு அந்த அரசியல் ஒத்து வராது என்று நான் அன்றைக்கு இருந்த பார்வையில், அன்றைக்கு இருந்த ஆவேச உணர்வில், அன்றைக்கு இருந்த ஒரு அணுகுமுறையில் நான் பேசினேன். அப்போது அந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஆத்திரப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் என்னை தாக்குவதற்கே முயற்சித்தார்கள். மேடை விட்டு இறங்கிய பிறகு என்னிடத்தில் வந்து வம்பிழுத்தார்கள். தகவல் தெரிந்து உடனே இயக்கத் தோழர்கள், விடுதலை சிறுத்தைகள் தல்லாகுளத்திலிருந்தும் புதூரிலிருந்தும் பந்தல்குடியிலிருந்தும் 50-100 பேர் திரண்டு விட்டார்கள். அதெல்லாம் நடந்த கதை, வரலாறு. அப்படி தேர்தல் அரசியல் புறக்கணிப்பில் இருந்த காலத்தில்தான், தேர்தல் அரசியல் உடன்பாடு இல்லாத ஒரு அரசியல் என்ற நிலைப்பாட்டில் இருந்த காலத்தில்தான் இஸ்லாமியர்களோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்பியவன் திருமாவளவன். அந்த இணக்கத்தை சமூக நல்லிணக்கமாக பார்த்தவன். அப்போதுதான் பாபர் மசூதி பிரச்சனை கனன்று கொண்டிருந்தது. அப்போது ஒரு சுவரொட்டியை நான் எழுதி கொடுத்தேன். நம்முடைய இயக்கத் தோழர்கள் என்னை வந்து பார்க்கிற போதெல்லாம் சாதாரணமான உழைப்பாளிகள், பனைமரம் தென்னை மரம் ஏறி சுத்தம் செய்யக்கூடியவர்கள், கட்டிட வேலை செய்யக்கூடியவர்கள், கம்பி கட்டக்கூடியவர்கள், ஆட்டோ ஓட்டக்கூடியவர்கள், முதுகில் காய்ப்பேறக்கூடிய அளவுக்கு மூட்டை தூக்கக்கூடியவர்கள், இந்த தம்பிகள் வந்து நாள்தோறும் என்னை பார்ப்பார்கள். ஏதாவது முழக்கம் எழுதி கொடுங்கள், நாங்கள் சுவரொட்டி அச்சிட்டு ஒட்டுகிறோம் என்று. அப்போது நான் எழுதிய முழக்கம்தான், அன்று அனுமனால் எரிந்தது இலங்கை, இன்று அத்வானியால் எரிய போகிறது இந்தியா, ஐயோ தீ, ஐயோ தீ, ஐயோ நெருப்பு என்கிற பொருளில் ஒரு தலைப்பை போட்டு, அன்று அனுமனால் எரிந்தது இலங்கை, இன்று அத்வானியால் எரிய போகிறது இந்தியா என்ற ஒரு முழக்கத்தை நான் பாபர் மசூதியை இடிப்பதற்கு முன்பே எழுதி கொடுத்து, நூற்றுக்கணக்கான சுவரொட்டிகள் அச்சிடப்பட்டு மதுரையிலிருந்து ஊரகப் பகுதிகளுக்கு செல்லுகிற எல்லா பேருந்துகளிலும் நானே தோழர்களோடு நின்று அதை ஒட்டினோம். காலையில் சுவரொட்டிகளை ஒட்டிவிட்டுத்தான் நான் அலுவலகத்திற்கே போவேன். 10 மணிக்கு ஆஃபீஸ்னால் நான் 9:55 அல்லது 10:05 தான் போவேன். இப்போ எங்கேயாவது ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்று போஸ்டர் ஒட்டுவோம். இந்த சுவரொட்டியை அப்படி ஒட்டிவிட்டுத்தான் நான் போனேன். அதன் பிறகு பாபர் மசூதி இடிக்கப்பட்டு விட்ட தகவல் தெரிந்ததும் உடனே அதை கண்டித்து ஒரு பேரணியை நடத்த வேண்டும் என்ற முடிவை எடுத்து
எனக்கு மதுரையை பற்றி எதுவுமே தெரியாது. மதுரையில் இருக்கிற சாதி அரசியலே தெரியாது எனக்கு. தலித் சமூகத்திற்குள்ளேயே எவ்வளவு சாதிய முரண்கள் இருக்கின்றன என்பது கூட எனக்கு தெரியாது. சாதி பார்வை இல்லாத நிலையிலே, சாதிய அணுகுமுறைகளே இல்லாத நிலையிலே வெளுத்ததெல்லாம் பால் என்பதைப் போல எல்லோரும் நல்லவர்கள் என்கிற நம்பிக்கையோடு நான் எல்லோரோடும் களத்திலே நின்றேன், கைகோர்த்தேன். யார் மீதும் எனக்கு எந்த முரணும் இல்லை என்கிற அடிப்படையிலே என்னுடைய அணுகுமுறைகள் அன்றைக்கு இருந்தன. பல இயக்கங்களோடு சேர்ந்து அன்றைக்கு பணியாற்றி இருக்கிறேன். பாபர் மசூதி இடிக்கப்பட்டவுடன் ஒரு பேரணியை நடத்த வேண்டும், கண்டன பேரணி நடத்த வேண்டும், அதுவும் சைக்கிள் பேரணி நடத்த வேண்டும். போலீஸ் பர்மிஷன் தருவாங்களா தரமாட்டாங்களா அதை பற்றி நான் சிந்திக்கல. நான் ஒரு அரசு ஊழியரும் கூட. மதுரை வீதிகளில் அப்படி தெரு தெருவாக போனால் என்ன எதிர்வினைகள் ஏற்படும் என்பது கூட எனக்கு தெரியாது. எந்த இடத்திலே சைக்கிளை மறிப்பார்கள், எந்த இடத்திலே கல்லெறிவார்கள் என்று கூட எனக்கு தெரியாது. எது இஸ்லாமியர் பகுதி, எது இஸ்லாமியர் அல்லாதவர்கள் பகுதி என்று எனக்கு தெரியாது. ஆனால் பாபர் மசூதி இடிப்பை கண்டித்து சுவரொட்டி ஒட்டியது மட்டுமில்லாமல் கண்டன பேரணி, எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டிலேயே பாபர் மசூதியை இடித்து நடத்திய முதல் பேரணி திருமாவளவன் தலைமையில் நடந்த பேரணியாகத்தான் இருக்க முடியும். வேறு யாரும் அப்போது உடனடி எதிர்வினை ஆற்றியிருக்க முடியாது. அதுக்கு பின்னால் நடத்தியிருப்பாங்க எனக்கு தெரியாது. எந்த முஸ்லீம் அமைப்போடு எனக்கு தொடர்பு கிடையாது. முஸ்லீம் தலைவர்கள் யாரும் எனக்கு தெரியாது பெரிதாக. ஆனால் மதுரையிலே காலேஜ் ஹவுஸ் பக்கத்தில் அந்த டவுன் ஹால் ரோடில் ஒரு இஸ்லாமிய தொண்டு நிறுவனம் இருந்தது. இப்போதும் அடிக்கடி வருவார். அவர் எங்களை அவ்வப்போது ஊக்கப்படுத்தியது உண்டு. இதெல்லாம் இந்த நடவடிக்கைகளை எல்லாம் பார்த்துட்டு வந்து ஊக்கப்படுத்தி இருக்கிறார். ஆக பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே, விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் சார்பிலே பேரணி நடத்திய காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியலில் ஈடுபடவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயக்கம் அதற்கு பிறகு 95, 96 காலகட்டத்தில் தான் வட மாவட்டங்களுக்கே பரவுகிறது. அதுவரையில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக மதுரையை மட்டும் மையமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருந்தது. இன்னும் சொல்ல போனால் மேலூரை மட்டுமே மையமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருந்தது. மேலூர், மதுரை மாநகர், அவ்வளவுதான். பெருசாக எங்கேயும் விரிவடையலை. ஆனால் இந்த நடவடிக்கைகள், இந்த போராட்டங்கள், சென்னகரம்பட்டி படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம், மேலவளவு படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் என்று அதற்கு பின்னால் போராட்ட நடவடிக்கைகள் வெகுவாக விரிவடைந்தது. அப்போதும் தேர்தல் அரசியலில் ஈடுபடவில்லை. 1997க்கு பிறகு இந்த இயக்கத்தின் மீது குண்டர் தடுப்பு சட்டம் ஏவப்பட்டது. இவர்கள் பயங்கரவாதிகள், இவர்கள் நக்சல்பாரிகள், இவர்கள் நக்சல்பாரிகளுக்கு துணை நிற்பவர்கள், ஆங்காங்கே குண்டுவெடிப்பு நடத்தக்கூடிய நக்சல்பாரிகளுக்கு அடைக்கலம் தரக்கூடியவர்கள் என்று ஒரு பார்வை எங்கள் மீது விழுந்து, அப்போது இந்த அரசும் உளவுத்துறையும் எனக்கு கொடுத்த நெருக்கடி சொல்லனா நெருக்கடி. அந்த வயதில் அரசியல் பக்குவம் இல்லாத காலத்தில் எனக்கு ஏற்பட்ட அந்த மன அழுத்தம், மன உளைச்சல் வேறு யாருக்காவது ஏற்பட்டிருந்தால் தற்கொலை செய்திருப்பார்கள். அந்த அளவுக்கு என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்து பின்தொடர்ந்து காவல்துறையினர் எனக்கு ஒரு அச்சத்தை, ஒரு பீதியை உருவாக்கினார்கள். என்னை கடத்தி கொண்டு போய் நள்ளிரவு வேளையிலே வைத்து என் வாயை திறக்க சொல்லி துப்பாக்கியை அப்படியே நான் வெடிக்கை செய்தால் உன் மூளை சிதறி போகும் என்றெல்லாம் என்னை மிரட்டிய நிகழ்வெல்லாம் நடந்தது. தோழர்களே, அந்த காலகட்டத்திலும் தேர்தல் அரசியலில் ஈடுபடவில்லை. அதற்காக சொல்லுகிறேன். அவ்வளவு நெருக்கடியான நிலையிலும் கூட சிறுபான்மை மக்களின் நலன்கள் தான் இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளும் சிறுபான்மை சமூகத்தினரின் நலன்களும் மீட்கப்பட வேண்டும் என்பதில் எனக்கு ஒரு தெளிவு இருந்தது. ஏனென்றால் நான் புரட்சியாளர் அம்பேத்கரையும், தந்தை பெரியாரையும், காரல் மார்க்ஸையும்
வாசித்து கொண்டிருந்த காலம் அது, படித்து கொண்டிருந்த காலம் அது, விவாதித்து கொண்டிருந்த காலம் அது. அம்பேத்கர் அவர்களை ஒரு புரட்சியாளர் என்று நான் சுவர் எழுத்தை எழுதி போட்டதும் புரட்சிகர இயக்கங்கள் எல்லாம் வந்து என்னிடத்திலே மல்லு கட்டினார்கள். அம்பேத்கரை எப்படி நீங்கள் போய் புரட்சியாளர்னு சொல்லுவீங்க? அவர் பிரிட்டிஷ் காலத்தில், ஆட்சி காலத்தில் சுதந்திர போராட்டத்திலே ஈடுபடாதவர். காந்தி போராடினார், அம்பேத்கர் போராடினாரா? பகத்சிங் போராடினார், அம்பேத்கர் போராடினாரா? நேதாஜி போராடினார், அம்பேத்கர் போராடினாரா? அவர் என்ன புரட்சியை செய்தார் என்றெல்லாம் என்னிடத்திலே வந்து வாக்குவாதம் செய்தார்கள். அவரை புரட்சியாளர் என்று சொல்லக்கூடாது என்றெல்லாம் பேசிய புரட்சிகர இயக்கங்கள் உண்டு. நான் சொன்னேன், 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் வரலாறு உள்ள கம்யூனிசம் சாதிக்காததை தனிநபராய் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த மண்ணில் சாதித்து காட்டியிருக்கிறார். இன்றைக்கு கோடான கோடி மக்கள் இடஒதுக்கீடு பெற முடிகிறது, கல்வி பெற முடிகிறது, வேலைவாய்ப்பை பெற முடிகிறது, தலை நிமிர்ந்து வாழ முடிகிறது, தன்மானத்தோடு வாழ முடிகிறது என்றால் இது புரட்சி இல்லையா? இந்த புரட்சியை ஆயுதம் ஏந்தி தான் செய்ய வேண்டுமா? அறிவால் செய்தவர், அறிவாயுதத்தை ஏந்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்று அவர்களுக்கு நான் பதில் சொன்னேன். இவையெல்லாம் நடந்தது தேர்தல் அரசியலில் ஈடுபடாத காலம். விடுதலை சிறுத்தைகளை கைது செய்து ஆங்காங்கே குண்டர் தடுப்பு காவலில் அடைத்த போதுதான் இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் ஒன்று கூடி நாங்கள் சிந்திக்க தொடங்கினோம், விவாதிக்க தொடங்கினோம். மேலவளவு படுகொலை நடந்த பிறகுதான் மக்கள் நாம் என்ன சொன்னாலும் தேர்தலில் பங்கேற்கிறார்கள். படுகொலை செய்யக்கூடிய கும்பலை சார்ந்தவர்களுக்கே மறுபடியும் வாக்களிக்கிறார்கள். ஊரை கொளுத்துகிற கும்பலை சார்ந்தவர்களுக்கே, துணை போகிறவர்களுக்கே மறுபடியும் வாக்களிக்கிறார்கள். அவர்களுக்கு அரசியல் தெளிவு ஏற்பட வேண்டுமானால் நாம் தேர்தல் புறக்கணிப்பை செய்யக்கூடாது என்ற முடிவை எடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தேர்தலில் பங்கேற்கும் என்கிற முடிவை 1998ஆம் ஆண்டு எடுத்து 99ஆம் ஆண்டு நாங்கள் முதலாக தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்தோம். 1999க்கு முன்பு கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் நாங்கள் அரசியல் பணிகளை செய்த காலத்தில் இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் நலன்களில் அக்கறை செலுத்தினோம் என்பதை உங்களுக்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இயக்கம் எப்படி இந்த சமூகத்திற்கான பாதுகாப்பு அரணாக இன்றைக்கு அறியப்படுகிறது என்பதற்கு இவையெல்லாம் முன்னுள்ள வரலாறு, இவையெல்லாம் சாட்சியங்கள். தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு இந்த இயக்கம் ஒரு முழுமையான அரசியல் இயக்கமாக மாறுவதற்கு என்ன என்று நான் யோசித்து தான் 2007 2008 அடி முதல் நுனி வரையில் இயக்க பொறுப்பாளர்கள் அத்தனை பேரையும் நீக்கிவிட்டு இயக்கத்தில் எல்லா பொறுப்புகளும் காலியாக இருக்கின்றன. இந்த இயக்கத்தில் சேர விரும்புகிறவர்கள் எல்லோரும் சேரலாம், இஸ்லாமியர்களே வாருங்கள், யாரையும் சார்ந்திருக்க வேண்டாம், சேர்ந்திருப்போம் வாருங்கள் என்று நான் அழைப்பு விடுத்தேன். அந்த வேளச்சேரி தீர்மானத்திற்கு பிறகு நான் விடுத்த அழைப்புக்கு பிறகு ஏற்பட்ட பரிணாம வளர்ச்சிதான் இன்றைக்கு சட்டமன்றத்திலே ஒரு இஸ்லாமியரும் ஒரு தலித் அல்லாத தம்பியும் விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர்களாக இன்று அமரக்கூடிய ஒரு நிலை வளர்ந்திருக்கிறது. 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வென்று இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக பரிணாமம் பெற்றிருக்கிறது. இத்தகைய பரிணாம வளர்ச்சியடைந்த நிலையில் எங்களுக்கான இயக்கம் என்று பெருமையோடு நீங்கள் எல்லாம் சொல்லி அம்பேத்கர் திடலுக்கு வரக்கூடிய சூழல் மலர்ந்து இருக்கிறது. உங்களை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். சுதந்திரமாக பேசவும் சுதந்திரமாக இயங்கவும் ஒரு இயக்கம் இந்தியாவில் உண்டு என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்று நான் அடித்து சொல்லுவேன். கண்காணிப்பு, கட்டுப்பாடு, தண்டனை, ஒழுங்குபடுத்துதல் என்கிற பெயரிலெல்லாம் எதேச்சதிகாரத்தை இந்த இயக்கத்தில் ஒருபோதும் நான் அனுமதித்ததில்லை. ஒரு பாசிச போக்கை வளர்ப்பதற்கு நான் ஒருபோதும் இடம் கொடுத்ததில்லை.
என் மீது தோழர்கள் சில நேரங்களில் அவன் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை, இவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று புகார் சொல்லுகிற போது இஸ்லாமிய பொறுப்பாளர்களின் மீதும் கூட புகார்கள் வந்திருக்கின்றன. நான் இதுவரையில் உன் மீது இப்படி புகார் வந்திருக்கிறது என்று நான் சொன்னதே இல்லை. யாரையும் நான் காயப்படுத்தும் நோக்கில் பேசியதில்லை. யாரையும் விட்டுவிடக்கூடாது, எல்லோரும் நம்மோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய நோக்கமாகவும் அணுகுமுறையாகவும் இன்றைக்கும் இருக்கிறது. என்னை அவர்கள் எப்படி பார்க்கிறார்களோ எனக்கு அதுக்கு தெரியாது. நான் ஒவ்வொருவரையும் என் உயிராக மதிக்கிறேன், உணர்வாக மதிக்கிறேன். அவர்களை அரசியல்படுத்த விரும்புகிறேன், அவர்களை தலைவர்களாக்க விரும்புகிறேன், அவர்கள் தலைமை பண்புள்ள ஆளுமையாக வளர வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போதுதான் சமூகத்தை பாதுகாக்க முடியும். நான் ஒரு ஆள் மட்டும் ஆளுமையாக இருந்து மற்றவங்கெல்லாம் நான் சொல்கிறதை கேட்கணும் நிலையில் இருந்தால் நான் பொத்துன்னு போயிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சமூகத்தை வழிநடத்த ஆள் இருக்காது. நெருக்கடிகளை எதிர்கொள்ள முடியாது. ஆக ஒவ்வொருவரும் ஆளுமை மிக்கவர்களாக வளர வேண்டும். அதற்கு இது போன்ற களம் பயன்படும். இது போன்ற இயக்கம் அந்த பார்வையை கொடுக்கும். இது போன்ற முயற்சிகளால் அரசியல்படுத்த முடியும். ஒவ்வொரு தனி மனிதனும் அரசியல்படுத்தப்பட்டவனாக வளர வேண்டும். அரசியல்படுத்தப்படுதல் என்றால் அதிகார வெறியை வளர்ப்பது என்று பொருள் அல்ல. எல்லோரும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் ஒவ்வொரு தனிநபரும் தலைவர் ஆகி ஒரு கட்சியிலே தலைவர் என்கிற இருக்கையில் அமர வேண்டும் என்று பொருள் இல்லை. தலைமை பண்புள்ள ஆளுமையாக வளர வேண்டும் என்பதுதான் அதற்கு பொருள். தலைமை பண்புள்ள ஆளுமையாக வளர்ந்தாலே அதிகாரம் நம்மிடம் இருக்கிறது என்றுதான் பொருள். முடிவெடுக்கிற திறன், நெருக்கடிகளை சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுகிற திறன், முடிவெடுப்பதற்கு யாரையோ சார்ந்திருக்காமல் சுயமாக முடிவெடுக்கிற ஆற்றல், யாராவது சொன்னால் செய்வோம் என்பதல்ல தலைமை பண்பு. இந்த கட்சிக்கும் இந்த கட்சியின் கொள்கைக்கும் ஏற்ப என்னால் முடிவெடுக்க முடியும், அதை செயலாக்க முடியும் என்பதுதான் ஆளுமை பண்பு. நீங்கள் ஒன்றும் சொல்லலையே, நான் என்ன செய்யறது அப்படின்னா லீடர்ஷிப் எவால்வ் ஆகலைன்னு அர்த்தம். உனக்கு ஒரு இருக்கை கொடுத்தாகிவிட்டது, உனக்கு ஒரு பேனர் கொடுத்தாகிவிட்டது, அடையாளம் கொடுத்தாகிவிட்டது, உனக்கு அதில் ஒரு முழுமையான அதிகாரம் இருக்கிறது என்பதை உணர்த்தி ஆகிவிட்டது. அதை வைத்துக்கொண்டு படையை கட்டமைப்பது, மக்களை அமைப்பாக்குவது, பிரச்சனைகளை எதிர்கொள்வது, தீர்வுகளை தேடுவது, செயல் திட்டங்களை வரையறுப்பது, உடனிருப்போரோடு விவாதிப்பது, எல்லோரையும் உடன் அழைத்து செல்வது, அரவணைப்பது, இதுவெல்லாம் சேர்ந்துதான் லீடர்ஷிப். இதுவெல்லாம் சேர்ந்துதான் தலைமை பண்பு. ஆகவே இன்றைக்கு நீங்கள் அம்பேத்கர் திடலை தேடி வந்திருக்கிறீர்கள் என்றால் இந்த இயக்கத்திற்கு ஒரு 500 ஓட்டு சேர்ந்து விட்டது என்று ஒருபோதும் திருமாவளவன் பார்க்க மாட்டான். அப்படி பார்க்கிற பார்வை அல்ல, அதுவல்ல நம்முடைய நோக்கம். சராசரி அரசியல் கட்சிகள் பேசும்போதே சொல்லுவார்கள், இந்த ஊரில் மொத்தம் 800 ஓட்டு இருக்குது, 800 ஆட்கள் இருக்கிறான்னு சொல்ல மாட்டாங்க, 200 குடும்பம் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க மனுஷன் ஒவ்வொருத்தரையும் ஓட்டாக பார்க்கிற பார்வை தான் இருக்கும். சராசரி அரசியல் இயக்கங்களுக்கு 100 பேர் வந்து சேர்ந்தால் அவர்கள் மூலம் ஒரு 500 ஓட்டு கிடைக்கும் என்ற கணக்கு தான் இருக்கும் சராசரி அரசியல் இயக்கங்களுக்கு. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் 500 பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் இந்த 500 பேரும் தலைமை பண்புள்ளவர்களாக வளர வேண்டும் என்றுதான் விரும்புவோம். அவர்கள் சார்ந்த குடும்பத்தினர் அரசியல்படுத்தப்பட வேண்டும் என்றுதான் விரும்புவோம். இதிலே யாரும் தனிப்பட்ட முறையிலே அமைச்சராகலாமா, துணை அமைச்சராகலாமா, முதலமைச்சராகலாமா, மத்திய அமைச்சராகலாமா என்ற கணக்குகளை போட்டு கொண்டிருக்கிற, அந்த அடிப்படையிலான கணக்குகளை போட்டு கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் சராசரி இயக்கம் அல்ல
விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எப்போதும் சொல்லுகிறேன், நாம் ஒருவரை ஒருவர் அரசியல் படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு சொல்ல வேண்டும், உங்களுக்கு தெரிந்ததை எனக்கு சொல்ல வேண்டும். அரசியல் முடிவுகள் எப்படி எடுக்கப்படுகின்றன என்பதை நாம் பேச வேண்டும், விவாதிக்க வேண்டும். ஏன் சிறுபான்மை சமூகத்தினருக்கு இங்கே பாதுகாப்பு வேண்டும் என்ற குரல் வருகிறது? நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் தானே, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் தானே, நமக்கு ஏன் த்ரெட், நமக்கு ஏன் அச்சுறுத்தல்? இதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்ன? பெரும்பான்மைவாதம் என்றால் என்ன? மதவாதம் என்றால் என்ன? சாதியவாதம் என்றால் என்ன? ஏன் பாபர் மசூதியை இடித்தார்கள்? அந்த இடத்திலே இந்து கோயில்கள் இல்லை என்று நீதிமன்றம் முடிவெடுத்த பிறகும் அதே இடத்தில் ஏன் ராமர் கோயிலை கட்டச் சொன்னார்கள்? பாபர் மசூதியை இடித்தது தவறுதான் என்று ஒப்புக்கொண்ட பிறகும் இடித்தவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? இவற்றையெல்லாம் நான் விவாதிக்க வேண்டும், இவற்றையெல்லாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இதற்குத்தான் இயக்கம் தேவைப்படுகிறது, வெறும் ஓட்டுக்காக அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இப்படி இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கு அடையாளங்களை தாண்டி சிறுத்தைகளாய் ஒருங்கிணைந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.